இதுல வந்து முக்கியமா என்னன்னா, நார்மலாவே வந்து விளக்கெல்லாம் ஏத்துவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வெள்ளை பூசணியில வந்து விளக்கேத்துறாங்க. தேங்காவுல வந்து அதோட சிறப்புகள் என்ன? இங்க என்ன வழிபாடு? தீப வழிபாடு அதான் பாருங்க. வாரணாசி முக்தி சேத்திரம், இங்க பரிகார சேத்திரம். 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை, 3 தேய்பிர அஷ்டமி, ராகு காலத்திலே பூசணிக்காய் தீபமேற்றி எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபாடு செய்தால் எதிரிகள் கண் திருஷ்டி விளக்கும், இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம், வழக்குகளை வெற்றி பெறலாம் என்றது ஐதீகம். அதே போல 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிர அஷ்டமி ராகு காலத்தில் தேங்காயில தீபமேற்றி மஞ்சள் மாலை போட்டாங்கன்னா திருமணம் கைகூடும். தேங்காயில தீபமேற்றி முந்திரி மாலை சாற்றி வழிபாடு செய்கிறாங்கன்னா 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிர அஷ்டமி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிர அஷ்டமி ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபமேற்றி மூக்கல்லை மாலை சாத்தி தேன் அபிஷேகம் செய்தால் வித்யா சரஸ்வதி கடாட்சம் அனைத்து வகையான தேர்வுகளையும் வெற்றி பெறலாம், கல்வி ஞானம் கிட்டும் போது சென்றார்கள்.